இப்போ எனக்கு என்ன இதில் டவுட்னா, டாக்ஸேஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் ஆர்பிட்ரேஜ் இருக்குது. ஆமாம். அப்படி வரும்பொழுது அதை வந்து ஈக்விட்டி ஃபண்டு டாக்ஸேஷனாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். பட் நீங்கள் வந்து டைரெக்டாக ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதனுடைய டேக்ஸ் வந்து வேறு மாதிரி போகுது. அதோடைய டாக்ஸேஷனும் அதே தான் ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான் சேம். அங்கே 1.25 லட்ச ரூபா பெனிஃபிட், இங்கேயும் 1.25 லட்ச ரூபா பெனிஃபிட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். அதே மாதிரி 12% டேக்ஸ், அங்கேயும் 12% டேக்ஸ் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். 1 இயர்க்குள்ளே எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் பர் கரண்ட் ரூல் 20% டேக்ஸ். ஓகே. இப்போ இந்த ஈக்விட்டி சேவிங் ஸ்கீமில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் ஆர்பிட்ரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆம்பியோடைய ரூல் என்ன இருக்குது? அந்த மாதிரி எதுவும் பெரிய இது கிடையாது. இட் ஷுட் பி a மிக்ஸ் ஆஃப் போத், அவ்வளோதான். இது there is no hard and fast rules. கிராஸ் ஈக்விட்டி 65% இருக்கணும், அப்போ தான் அது குவாலிஃபை ஆகும். அது இல்லாமல் குவாலிஃபை ஆகாது. ரொம்பவும் 40% ஈக்விட்டி வச்சுருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகாது. ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வரணும்னா 65% வந்து ஈக்விட்டி லெவல்ஸ் இருக்கணும். அது நெட் ஈக்விட்டி சில பேர் அதிகமாக வச்சுருப்பாங்க, வேற ஆர்பிட்ராஜை கம்மியாக வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸில் வந்து ஆர்பிட்ராஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெட் ஈக்விட்டியை கம்மியாக வச்சுருப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த ஃபண்ட் மேனேஜர் வியூஸ் இட் அண்ட் ஃபண்ட் ஹவுஸுடைய காலு, அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே அதில் ப்ளே ஆகும். நான் ரீசெண்டாக ஒரு ஃபண்டை பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி சேவிங்ஸ் ஃபண்டை பார்த்துட்டு இருக்கும்போது அது ஈக்விட்டி ஃபண்டை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து இருந்துச்சு, அதாவது டிபென்ச்சர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் டிபென்ச்சர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அந்த டவுட் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆல்ரெடி கேட்டேன்னு நினைக்கிறேன் அந்த டவுட் உங்கள்கிட்ட. ஓகே. டிபென்ச்சர்ஸ் வந்து பண்ணுறதுடைய ரீசன் வந்து சேவிங்ஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்டோட டிப்பிக்கலாக ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸோட கொஞ்சம் 1 டிகிரி நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க இந்த இடத்துல. அண்ட் ரிட்டர்ன் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸோட ஒரு 1 or 1.5% or 2% வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈக்விட்டிலையும் நீங்கள் பெட் பண்ணுறீங்க. ஸோ இது யாருக்கு ஐடியலாக இருக்கும் அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் உள்ள வரணும், ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வேணும், அதே சமயம் நான் வந்து ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு கேட்டகரி. ஓகே. ஏன்னா யூ ஹாவ் அ குஷன் ஆஃப் ஆர்பிட்ராஜ் அண்ட் டெட்டு. ஈக்விட்டி வந்து ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு. ஓகே. அந்த இது யூ கேன் ரன் திஸ் ஆஸ் அ பேரலல் ஸ்ட்ராட்டஜி அலாங் வித் யுவர் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா எல்லா சமயமும் இப்போ 2022 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி 2022 எஸ்பெஷலி ஈக்விட்டியும் அப்போ ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரொம்ப மாதங்களுக்கு. டெட்டும் பெருசாக ஈல்டு இல்லாத ஒரு டைம் அது. ஸோ ரெண்டுமே இல்லாமல் ஒரு டைமாக இருந்தது. அந்த டைமில் ஹைப்ரிட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா பெஸ்ட் ஆஃப் த போத் வேர்ல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஈக்விட்டி டெட்லேருந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த போத் வேர்ல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த டைமில் இட் குட் பி யூஸ்ஃபுல். தேர் மைட் பி அ டைம் வேறு ரெண்டுமே கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம் ஈக்விட்டி டெட்டு. அந்த டைமில் வந்து ஹைப்ரிட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மினிமம் ஹோல்டிங் பீரியடுங்கிறது எவ்வளோ இருக்குது? இதில் வந்து 6 months சில ஃபண்ட்ஸ் அதான் ஃபண்ட் டு ஃபண்ட் வேரி ஆகும். த வே த ஃபண்ட் இஸ் பீங் ரன் வேரி ஆகும். 6 months to 3 years ஒரு கேட்டகரியாக வச்சுக்கலாம் ஒரு பக்கெட்டாக. 3 to 5 years ஒரு பக்கெட்டாக வச்சுக்கலாம். யூ கேன் ஆல்சோ ப்ரொசீட் லாங் டேர்ம் ஆல்சோ. இப்போ சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து மெஷர்டாக ஈக்விட்டி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட இப்போ ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 60-70 இருக்கவங்க மெஷர்டாக ஈக்விட்டி இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்க மேபி ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் கூட அவங்க ரன் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து தே கேன் ரன் இட் ஃபார் 7 to 10 years ஆல்சோ. ஓகே. இப்போ அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக ஆர்பிட்ராஜ் ஃபண்டுக்கு வரும். ஸோ ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு வரும்பொழுது என்டையர் 100% நம்மளுடைய அமௌண்ட்டையும் வந்து ஆர்பிட்ராஜில் தான் போடுவாங்களா, இல்லை அதுலேயும் வந்து இந்த டிவைடர் அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து டெட் இருக்கும். டெட் ஒரு ஷார்ட் மெச்சூரிட்டி பேப்பர்ஸ் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் போர்ஷன் வந்து ஆர்பிட்ராஜ் டெரிவேட்டிவ்ஸில் தான் இருக்கும். ஒரு சின்ன இது வந்து ரிடம்ஷன் கால்ஸாக இருக்கலாம், அது கொடுக்கறதுக்காக இருக்கலாம். அதே மாதிரி அதுலேருந்து ஒரு ஈல்டு வரும். அதே மாதிரி ரிஸ்க் மிட்டிகேஷன் அகைன் ஆர்பிட்ராஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷனுக்காக தே இன்வெஸ்ட் இன் ஷார்ட் மெச்சூரிட்டி பேப்பர்ஸ். அது 90 days பேப்பராக இருக்கலாம், ட்ரெஷரி பில்ஸாக இருக்கலாம், சிபிசிடிஸாக இருக்கலாம், விச் இஸ் கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் ஷார்ட் பீரியடில் மெச்சூர் ஆகக்கூடிய பேப்பர்ஸ் அதை வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் போர்ஷனாக வந்து அது உள்ளே இருக்கலாம், செகண்டரி போர்ஷனாக அது உள்ளே இருக்கலாம். பட் மேஜர் போர்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆர்பிட்ராஜ். ஓகே. அதனுடைய மினிமம் டியூரேஷன்? அதோட மினிமம் டியூரேஷன் நீங்கள் 6 months 1 year ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஒன்றும் தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். ஈக்விட்டிக்கு தான் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும் 5 years and above. பட் இது வந்து ஒரு 6 months to 1 year தாராளமாக வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் வந்து ஒரு ஸ்டெல்த் மோடில் நீங்கள் ஈக்விட்டி ஆப்ரேட் பண்ணணும், நல்ல வேல்யூவேஷன் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது உங்கள் கையில் பணம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்பிட்ராஜில் அதை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது இந்த ஆர்பிட்ராஜை நீங்கள் அங்கே ரீடைரக்ட் பண்ணும்பொழுது யூ மே ஹாவ் அ
பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ரெகுலர் டைமில் போனால் 100 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் அந்த டைமில் உங்களுக்கு 80 ரூபாய்க்கோ 70 ரூபாய்க்கோ ஏன் ஈவன் சம்டைம்ஸ் 50 ரூபாய்க்கோ கூட கிடைக்கும். ஓகே, அந்த டைமில் வந்து மீன்ஸ் நான் சொல்கிறது ஈக்விட்டி ஃபண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து ஆர்பிட்ராஜ் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா யூ கேன் என்டர் இட் அட் அ வெரி குட் வேல்யூவேஷன். ஸோ இட் இஸ் நாட் பை இட் செல்ஃப் ஆர்பிட்ராஜ் வந்து ஹேண்டில் பண்ணுறது. எப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டு அப்பில் இருக்கும்பொழுது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா டவுன் ஆகும்பொழுது ஆர்பிட்ராஜும் குறைய தானே போகுது. இல்லை, ஆர்பிட்ராஜில் அவ்வளோ ட்ரா டவுன்ஸ் இருக்காது. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி. 2020 மார்க்கெட், 2008 மார்க்கெட், 2011 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட்டாக ஈக்விட்டி சைடில் ரொம்ப லீஸ்ட்டாக இதானது வந்து ஆர்பிட்ராஜ் தான். ஓகே, அதில் வர்றது 5 to 7 தான். அதில் எந்த விதமான பெரிய ஒரு மாற்றமும் கிடையாது. பட் உங்கள் கேபிட்டல் எவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகாமல் இருக்கணும். அப்போ தான் கம்மியான இடத்துல யூ கேன் மேக் மோர் ஆஃப் ஆவரேஜிங், இன்னும் நல்லா ஆவரேஜிங் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன், டாக்டிக்கல் அசட் அலோகேஷன் 2 விதமாக சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் தான் வந்து 80-90% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு 5, 7, 10 வருஷம் 15, 20 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஜஸ்ட் கீப் பையிங், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் வாங்கிட்டே இருக்கேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன். இதில் மேபி ஒரு ஈல்டு வந்து உங்களுக்கு ஒரு 15% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதே வந்து டாக்டிக்கல் அசட் அலோகேஷன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மார்க்கெட் விழுந்துருச்சு, சென்செக்ஸ் நிஃப்டி விழுந்துருச்சு, நல்லா ஒரு 50% விழுந்துருச்சு. அந்த டைமில் நான் உள்ளே என்டர் ஆக முடியுமா? ஏன்னா ஐம் சீயிங் அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக நான் ப்ளே பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற கேஷை நான் ரீடைரக்ட் பண்ணுறேன் த்ரூ ஆர்பிட்ராஜில் இருக்கிற என்னோட ஃபண்ட்ஸை. ஓகேங்களா? அது பண்ணுறதுனால மேபி அந்த ரெகுலராக எனக்கு 15% ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷனில் கிடைக்குது. இந்த மெத்தட் நான் பண்ணதுனால எனக்கு ஒரு 16%, 17%க்கோ நான் கொண்டு போக முடியுமா? ஓகே, அப்படிங்கிற ஒரு எண்டேவர், ஒரு முயற்சி, அதை வந்து ஆர்பிட்ராஜில் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா விழும்போது நீங்கள் விழக்கூடாது, அதுதான் சிம்பிள் ஐடியா ஆர்பிட்ராஜில். ஸோ யூ கேன் ரன் இட் அலாங் வித் யுவர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ. சூப்பர். அடுத்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அது நிச்சயமாக டைவர்சிஃபைடாக தான் இருக்குமா எல்லா ஃபண்டுமே? ஆமாம், மோஸ்ட்டாக டைவர்சிஃபைடாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் லைக் 5-6 செக்டர்ஸில் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்பிட்ராஜ் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது அது ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு பை ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் கோயிங் டு செல், ரெண்டுமே நடக்க போகுது டெரிவேட்டிவ்ஸ் மூலமாக. ஸோ பை டிஃபால்ட் அந்த ப்ராடக்டுடைய நேச்சரே வந்து, அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய நேச்சரே வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன் தான். அண்ட் ரெண்டாவது அதில் வேறு கம்பெனிஸ் இருக்கலாம், ஃபார்மா, பேங்கிங், அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, அந்த மாதிரி வெவ்வேறு துறைகளில் இருக்கிற கம்பெனிஸ் தான் இருக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் அது வந்து திமேட்டிக் செக்டரெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியாக போகாது, வெவ்வேறு செக்டர்ஸ் வந்து அதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஓகே, இது ஒரு ஃபண்டில் மேனேஜ் பண்ணுறத விட ஆர்பிட்ராஜ் ஆஸ் அ கேட்டகரியில் மேனேஜ் பண்ணுறத விட ஆர்பிட்ராஜ்ன்ற கேட்டகரியில் சின்ஸ் ரிஸ்க் மிட்டிகேஷன் வந்து உள்ளே வந்து பார்ட்டாக இருக்குது. அதனால் அதை பற்றி பெரிய ஒரி கிடையாது. பட் ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு செக்டர் நல்லா பண்ணும், ஆஹா ஓஹோன்னு ஒரு டைமில் ஒரு செக்டர் வந்து ஃபேர் வேல்யூஷனில் இருக்கும், ஒரு செக்டர் வந்து சுத்தமாக ஒரு டவுனில் இருக்கும். இப்போ இந்த ஃபேர் வேல்யூஷனையும் டவுனில் இருக்கிற செக்டரையும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஃபார்மா வந்து ஒரு டவுனில் இருக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் ஹைப்போதெட்டிக்கலாக. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபார்மா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்பிட்ராஜ்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து பார்ஷியலாக கூட நீங்கள் ஆர்பிட்ராஜ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம், டிபெண்ட்ஸ் உங்களோட காலை பொறுத்து. ஸோ அந்த ஃபண்டை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து அந்த டவுன்ஃபாலை ஆர் அந்த வேல்யூவேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஒரு நல்ல டைமில் நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, இப்போ ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் இருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா எக்ஸிட் லோடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? எக்ஸிட் லோடு வந்து ரொம்ப கம்மி தாங்க. அந்த மினிமம் பீரியட் வந்து நீங்கள் 3-6 months எல்லாம் தாண்டிட்டிங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து நல்லிஃபை ஆகிடும், நில் ஆகிடும். இதுக்கு ரொம்ப கம்மியான பீரியட், ஐ திங்க் 30 days என்னோன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் வேரி ஆகும், கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். பட் மோர் ஆர் லெஸ் வந்து 6 monthsலாம் யூ வில் கிராஸ் எக்ஸிட் லோடு. இது பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா அது லிக்விடேட்டபுளாக இருக்கிறதுக்காக இது பண்ண ப்ராடக்ட்டு. எக்ஸிட் லோடு ஒன்றும் இருக்காது. ஸ்கீம் டு ஸ்கீம் வேரி ஆகும். பட் 6 months எல்லாம் தாண்டுறீங்க அப்படின்னா, 6 months 1 year தாண்டுறீங்கன்னா யூ நீட் நாட் ஹேவ் டு வரி அபவுட் எக்ஸிட் லோட். சுத்தமாக இருக்காது, நில் பண்ணிடுவீங்க. பட் ஆர்பிட்ரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி சேவிங்ஸில் வந்து எக்ஸிட் லோடு ஹெவியாக இருக்கும்ல? அவ்வளோ கிடையாதுங்க. அதுவும் லிக்விடேட்டபுளான ஒரு ப்ராடக்ட்டு தான். இப்போ ஒரு ஃபண்டை உதாரணமாக எடுத்து, ஸ்கீம் டு ஸ்கீம் வேரி ஆகும், பட் ஒரு ஃபண்டை உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 10% 7 நாளைக்குள்ளே
அதாவது 10% வந்து நில் வச்சுருக்காங்க. டோட்டல் ஃபண்ட் வேல்யூவில் 10% வந்து நில் வச்சுருக்காங்க. அண்ட் மிச்ச ஃபண்ட்ஸில் வந்து 7 நாளைக்குள்ளே நம்ம ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னா 0.25% ஆன் த டோட்டல் வேல்யூ. இதே வந்து நீங்கள் 7 டேஸை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது. இது வந்து ஒரு ஃபண்டை நான் உதாரணமாக சொல்கிறேன். ஃபண்ட் டு ஃபண்ட் இது வந்து வேரி ஆகும், ஸ்கீம் டு ஸ்கீம் வந்து வேரி ஆகும் அந்த பர்டிகுலர் கேட்டகரியிலே. பட் ஒரு ஃபண்டை நான் வந்து உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஃபண்ட் மேனேஜருடைய காஸ்ட் இருக்குல்ல, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து நார்மலாக ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் இருக்கிறத விட ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் அதிகமாக இருக்கும்ல? இல்லை, அவ்வளோ இருக்காதுங்க. ஓரளவு கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு கம்மி தான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் எடுத்திருக்கிற அந்த ஃபண்டுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் ஃபண்டுக்கு நான் சொல்கிறேன் 0.97%. ஓகே. விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1%. 0.97% வந்து இதுடைய காஸ்ட். ஏன் இந்த கேள்வி எனக்கு வருதுன்னா, ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும்ல. ஆமாம், இதில் வந்து உங்களுக்கு பை செல்லெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும், உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ சேர்ன் கொஞ்சம் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதனால் கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் லீனியாரிட்டி திஸ் ஃபண்ட் இஸ் மச் பெட்டர் தேன் ஈக்விட்டி ஃபண்ட். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படியே வெயிட் பண்ணுங்கள்.